வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கருவாடை சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் நம்ம கருவாட்டு குழம்பு செய்யும் போது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு முடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் இது ரெண்டையும் நீள நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம குழம்புல போட்டு தாளிக்கிறதுக்காக. கருவாட்டு குழம்புல எப்பயுமே கத்திரிக்காய், சொரக்காய் இந்த மாதிரி காய் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காவை 4 நாளாக நறுக்கி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் எப்பயுமே நம்ம தண்ணியில் போட்டு வச்சா தான் அது கருப்பாகாமல் இருக்கும். அதுக்காக நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா பெரிய வெங்காயம், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கோங்க. இது எதுக்காகனா ஃப்ளேவருக்காக நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். குழம்பு தாளிக்கும் போதும் சேர்ப்போம். இப்போ ஏன் நம்ம சேர்க்குறோன்னா இது சேர்த்து அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். ரொம்ப நேரம் இதை வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வதக்கினாலே போதும். அது நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நான் இதை ஆற வச்சுருப்பேன். ஆறிடுச்சு. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது தேங்காவும் சேர்த்து அரைச்சிடணும். நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் துளி கூட தண்ணி சேர்க்கலை. ஏன்னா வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சேன். பாருங்கள் எந்தளவு நல்லா அரைஞ்சி வந்திருக்குன்னு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு 4 வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்க எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணனால இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போது நம்ம கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இப்போ கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அரிஞ்சு அப்படியே தண்ணியில் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா கருத்து போயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி அரிஞ்சோமோ அதே மாதிரி தான் கத்திரிக்காய் இருக்குது. அதுக்காக தான் நான் தண்ணியில் போட்டு வச்சுக்க சொன்னேன் கத்திரிக்காவை. கத்திரிக்காவை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். அது வதங்கி வந்துடும். அவ்வளோதான். இதில் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 சொம்பு அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா பொருளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால மிளகாய் தூள் ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு அதை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். கத்திரிக்காய் வெந்துருச்சுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் கத்திரிக்காய் வெந்திருக்கிறது. அவ்வளோதான். கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வதக்கி எடுத்து அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு கெட்டியாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு தண்ணியாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதில் அந்த சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த கருவாடை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் கருவாடோட வாசனை நல்லா ஒன்றோட ஒன்றா அந்த குழம்புல சேரும். நல்லா வாசமான கருவாட்டு குழம்பாக மாறும். இப்போது நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை ஆல்ரெடி எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம். அந்த புளிக்கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாலே போதும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா கருவாடு கரைஞ்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குழம்பு ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது. அவ்வளோதான். சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.